வாழிய செந்தமிழ், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் நிறுவனர் குறிப்பிட்டது போல இந்த விழா ஒரு மிக பொருத்தமான நாளில் அமைந்திருக்கிறது. உலகின் எல்லா தாய்மொழிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழிகள் தினமாக யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. ஏனெனில் வர்த்தக மொழியாக ஆங்கிலமும், வணிக மொழியாக ஆங்கிலமும், அதிகார மொழியாகவும் ஆங்கிலமும் உலகின் பல நாடுகளில் பரவி உலகின் பல நாடுகளில் பேசப்படுகிற பல நூறு மொழிகள் ஒரு இரண்டு மொழிகளால் அழியும் ஆபத்தை உணர்ந்த பிறகுதான் இனங்களை காப்பாற்றுவது போலவே மொழிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலையில் ஐக்கிய நாடுகள் சபை தாய்மொழிகளின் தினத்தை அறிவித்தது. தாய்மொழிகளின் தினத்தை உலகில் எல்லா நாடுகளிலும் கொண்டாட வேண்டும் என்று யுனெஸ்கோ அழைப்பு விடுத்திருக்கிறது. உலகின் வேறு எந்த நாட்டை விடவும் இந்தியாவில் அது தனிச்சிறப்புடையது. ஒரு 12 மொழி குடும்பங்களைச் சேர்ந்த, மொழி குடும்பம் என்றால் லாங்குவேஜ் ஃபேமிலி என்று மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இவை 4ம் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள். உருது, ஹிந்தி, துளு இவைகள் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மொழிகள். மொழியியல் ஆய்வில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவைகளை திராவிட மொழிகள் என்றும் சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பமாக அறியப்படுகிற மொழிகள். அப்படி இந்தியாவில் மட்டும் 12 மொழி குடும்பங்களைச் சேர்ந்த 12 மொழி குடும்பங்களைச் சேர்ந்த 1600 பேச்சு மொழிகள் இருக்கிற உலகத்தில் ஒரு நாடு உண்டென்றால் அது இந்தியா மட்டும்தான். மொழியியல் ஆய்வாளர்கள் இந்தியாவை மொழிகளின் அருங்காட்சியகம் என்று வர்ணிக்கிறார்கள். இந்தியா இஸ் எ மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று வர்ணிக்கிறார்கள். மொழிகளின் அருங்காட்சியகம் என்று வர்ணிக்கப்படுகிற 1600 மொழிகள் பேசப்படுகிற இந்தியாவில் எழுத்து உள்ள மொழிகள் 30க்கும் குறைவான மொழிகள் தான். 1600 மொழிகளில் 1570 மொழிகளுக்கு எழுத்து கிடையாது. நோ லெட்டர்ஸ், நோ லிபி, பேசப்படும் மொழிகள் மட்டும்தான் அவை. அப்படி எழுத்து இருக்கிற மொழிகள் என்று வைத்துக் கொண்டால் 30 மொழிகள் தான், 30க்கும் குறைவான மொழிகள் தான். இந்த 30லும் கூட 20க்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு எழுத்துக்கள் ஒரு 500 ஆண்டு காலத்தில் உருவானது. உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தின் வயதே 600 தான். அப்படி வயது குறைவான மொழிகளை கடந்து 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் உலகத்திலே எத்தனை என்று கணக்கெடுத்தால் 6 மொழிகள் மட்டும்தான். உலகில் 6 மொழிகள் மட்டும்தான் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள். அந்த 6 மொழிகளிலும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் பேசுவதற்கு, எழுதுவதற்கு, படிப்பதற்கு மனிதர்கள் இருக்கிற மொழிகள் 2 தான். ஒன்று சீனம், இன்னொன்று நம் தாய்மொழியான தமிழ். பெற்ற தாயை வணங்குகிறவர்கள் உண்டு. அம்மாதானே என்று சாதாரணமாக பார்க்கிறவர்களும் உண்டு. நம்ம அம்மா தானே, உனக்கு என்ன தெரியும், நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன், நான் பெரிய படிப்பு படிக்கிறேன், உனக்கு என்ன தெரியும் என்று அம்மாவை பற்றி நினைக்கிற ஒரு தலைமுறை குழந்தைகள் மாதிரி தான் தமிழை பற்றி தமிழர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உலகின் மூத்த மொழிகள் 6 மொழிகளில் இன்னும் பேசப்படக்கூடிய மொழிகள், இன்னும் எழுத்தும் பேச்சும் கேட்பதற்குமான மனிதர்கள் உள்ள மொழிகள் 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அதிலும் சீனத்திற்கு இல்லாத சிறப்புகள் தமிழுக்கு உண்டு. என்ன சிறப்பு என்றால், உலகின் மாபெரும் சமயங்கள் 5, இந்து,
கிறிஸ்தவம், இஸ்லாம், சமணம், பௌத்தம் என்ற 5 சமயங்கள். இந்த 5 சமயங்களுக்கும் மொழிபெயர்ப்பிலே இல்லாமல் மூல மொழியிலேயே காப்பியம் உடைய உலகின் ஒரே மொழி தமிழ் மொழி தவிர வேறு மொழி கிடையாது. மூல மொழியில் காப்பியம் வேறு எந்த மொழியிலும் கிடையாது. உலகின் எல்லா சமயங்களுக்கும் காப்பியமுடைய மொழி மட்டும் தமிழ் என்பது தமிழின் சிறப்பு அல்ல. எந்த சமயத்தையும் சேராத, எந்த கடவுளையும் சாராத, எல்லா கடவுளையும் எல்லா சமயங்களையும் கடந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பொதுமறையான திருக்குறள் இருக்கிற உலகின் ஒரே மொழியும் தமிழ் மொழி மட்டும்தான், வேற எந்த மொழியிலும் கிடையாது. இன்னும் தமிழின் சிறப்பை நான் 100 1000 விதம் சொல்லுவேன், நாள் முழுக்க சொல்வேன், மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் சொல்லலாம். அவ்வளவு சிறப்புடைய மொழி நம்முடைய மொழி. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். வினைச்சொல்லிலே வெர்பு, வினைச்சொல், வினைச்சொல்லிலே கூட திணையும் பாலும் எண்ணிக்கையும் சுட்டுகிற ஒரு மொழி உலகத்தில் இருக்கிறது என்றால், நீங்கள் நாளைக்கு உலகத்தின் எந்த மூலைக்கு வேலைக்கு போனாலும், எந்த நாட்டில் வேலைக்கு போனாலும், அந்த நாட்டுக்காரர்களை பார்த்து வினைச்சொல்லிலேயே திணையும் பாலும் எண்ணிக்கையும் சுட்டுகிற உலகின் ஒரே மொழி என் தாய்மொழி தவிர வேறு மொழி இல்லை என்று நீங்கள் கம்பீரமாக சொல்லலாம். ஒன்று வருகிறது, ஒருவர் வருகிறார் என்றால், ஆண் வந்தாலும் பெண் வந்தாலும் விலங்கு வந்தாலும் ஆங்கிலத்தில் என்ன? கமிங். போனால் கோயிங், அவ்வளவுதான். எது வந்தாலும் யார் வந்தாலும் கம்மிங், எது வந்தாலும் யார் போனாலும் கோயிங். ஆனால் வினை சொல்லான வருவதில் போவதில் வருகிறான் என்றால் வருவது ஆண், ஒருவன், எண்ணிக்கை, திணை, பால். 2 வருகிறான் என்றால் பெண்பால், வருகிறது என்றால் விலங்கு அக்ரிணை, வருகிறார்கள் என்றால் பலர், வருகின்றன என்றால் எண்ணிக்கையில் அதிகமான விலங்குகள். வினைச்சொல்லிலேயே பாலும் திணையும் எண்ணிக்கையும் சுட்டுகிற ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் தவிர வேறு மொழி கிடையாது. அவ்வளவு இதற்கு நீங்களும் நானும் வீட்டுக்குள் பேசித் திரிகிற இந்த மொழியில் குடும்பம் சார்ந்த உறவுகளுக்கு ஒவ்வொரு உறவுக்கும் தனித்தனி பெயர் வைத்து அழைக்கிற ஒரு மொழி உலகத்தில் உண்டு என்றால் அது தமிழ் மட்டும்தான். ஆங்கிலத்தில் சித்தப்பா, மாமா, தாய் மாமா, வீட்டுக்கு புதுசாக வர்றவன் அவ்வளோ ஒரு அங்கிள் தான். ஆமாம், அம்மா இல்லாத எல்லா பொம்பளையும் ஆண்டி தான். 30 வயசு தாண்டுனா ஆண்டி, 30 வயசுக்கு கீழே இருந்தா அது சொல்லவே வேணாம். மம்மி அப்படின்னு கூப்பிடுறது நம்ம ஆட்கள் பெருமையாக நினைக்கிறான். மம்மி என்கிற கிரேக்க சொல்லுக்கு, மம்மி என்கிற எகிப்திய சொல்லுக்கு, மம்மி என்கிற ஆங்கில சொல்லுக்கு உண்மையான பொருள் பதப்படுத்தப்பட்ட பிரேதம். ஆமாம், பதப்படுத்தப்பட்ட பிணம். நம்ம மம்மின்னு கூப்பிடுறோம். உறவுகளுக்கு கூட தனிப்பெயர்கள் இல்லாத உலகின் பல மொழிகளில் அப்பாவோடு பிறந்த மூத்தவராக இருந்தால் பெரியப்பன், அப்பாவோடு பிறந்தது இளையவனாக இருந்தால் சித்தப்பன், அம்மாவோடு பிறந்தவன் தாய் மாமன், அப்பாவோடு பிறந்த சகோதரியை மணந்து கொண்டவன் மாமன், அப்பாவை பெற்ற தாய் அப்பத்தா, அம்மம்மா. ஒவ்வொரு உறவுக்கும் தனித்தனியே பெயர் சூட்டுவதை, உறவுகளை கூட கௌரவித்த ஒரு மொழி உலகத்தில் இருக்கிறது என்றால் நம் தமிழ் தவிர வேறு மொழி கிடையாது. இந்த மொழியை கொண்டாட வேண்டும், உலகில் எல்லோரும் தங்கள் தங்கள் மொழியை கொண்டாட வேண்டும் என்று யுனெஸ்கோ சொன்ன இந்த ஒரு நாளில் தமிழுக்கு மாபெரும் கொடையளித்த, தமிழுக்கு மாபெரும் பங்களித்த, தமிழின் பெருமையை உலகத்திற்கு யாரை விடவும் உரத்த குரலில் சொன்ன, எட்டயபுரத்தின் இழைத்த தெருவில் பிறந்த சூடிக்கொள்ள முடியாத சூரிய பூவான மகாகவி பாரதியின் நினைவுகளை தேர்ந்தெடுத்ததற்காக இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் பாரதி பாசறைக்கும் பாரதியை நேசிக்கிற ஒருவனாக நான் தலை தாழ்ந்து வணக்கம் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் வேறு யாரையும் நீங்கள் பேசிவிட முடியாது. தாய்மொழியை விட்டு விடுங்கள். ஒரு மொழியை தெரிந்திருப்பது என்றால் என்ன பொருள்? ஒரு மொழியை தெரிந்திருப்பது என்றால் அதில் 3 நிலைகள் இருக்கிறது. அந்த மொழியில் உங்களுக்கு எழுத தெரிந்திருக்க வேண்டும், அந்த மொழியில் உங்களுக்கு பேச தெரிந்திருக்க வேண்டும், அந்த மொழியில் உங்களுக்கு
படிக்க தெரிந்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஏபிள் டு ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக். மூன்றும் தெரிந்தால்தான் ஒரு மொழி தெரிந்திருப்பதாக அர்த்தம். நமக்கு யார் யாருக்கு எத்தனை மொழி தெரியும் என்று யோசித்து பாருங்கள். தமிழர்களில் எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும் என்று யோசித்து பாருங்கள். தகராறுன்னு எழுத சொன்னா பேனா அந்த ரூல வந்து நிற்குது. மாப்பிள்ளை என்ன ரூ போட அப்படின்னு கேட்குறான். சின்ன தகராறுனா சின்ன ரூ போட்டுக்க, பெரிய தகராறுனா பெரிய ரூ போட்டுக்க அப்படின்னு மாப்பிள்ளை பதில் சொல்றான். நான் இப்படி சொல்வதால் பெண்கள் சிறப்பாக தமிழ் எழுதுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. பல்லி அப்படின்னு எழுத சொன்னா பல்லின்னு எழுதுறதுக்கு என்னலாம் போட அப்படின்னா அது குண்டுலா அப்படின்னா அப்படி ஒரு லா தமிழில் கிடையவே கிடையாது. வல்லினம் மெல்லினம் தமிழர்களுக்கு பலவீனம். தமிழில் பிழையின்றி நம்மில் எத்தனை பேருக்கு எழுத தெரியும்? நான் இன்றைக்கு சொல்கிறேன், தமிழை இந்த உலகத்தில் யாராலும் சாகடிக்க முடியாது, தமிழனை தவிர. தமிழை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அப்ப நமக்கு தமிழ் முழுமையாக தெரியுமா? சந்தேகம்தான், சந்தேகம்தான். ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ்யா, நோயா, வாட்யா, கோயா, நோயா, அது இங்கிலீஷ் இல்லையா? அந்நியர்கள் யாராவது அல்லது தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கும் பெண்கள் தமிழ் பேசினால் நாங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறோமோ. தமிழ்நாட்டில் சில தொலைக்காட்சிகளில் சில பெண்கள் தமிழ் பேசுகிற போது அதை கேட்டுவிட்டு நாங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறோமோ, அதை விடவும் கூடுதலாக நாம் ஆங்கிலம் பேசுவதை ஆங்கிலேயர்கள் கேட்டால் தற்கொலை செய்து கொள்வார்கள். நம் மொழி நமக்கு சிறந்ததுதான், அவரவர் மொழி அவரவருக்கு சிறந்தது தானே. உன் மொழி உனக்கு அம்மா என்றால் அவன் மொழி அவனுக்கு அம்மா தானே. இப்போ அவங்க மொழியும் நம்ம பிழை இல்லாமல் பேசுவோம். நமக்கு தெரியாது, நமக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. நான் ஒரு ஆங்கில இலக்கிய மாணவன். என் கிளாஸ்மேட் வீட்டுக்கு போனா அவன் ஏன் கூட இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான். கம்டாமி, வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறான். சிட்டாமி, ஈட்டாமி, கோட்டாமி, என்னத்துக்குடா இவன் நம்மளை விட்டுட்டு நாய் கூடவே இங்கிலீஷ் பேசியிருக்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா எளிய உண்மை புலப்படுகிறது. இவன் எவ்வளவு பிழையாக ஆங்கிலம் பேசினாலும் நாய்க்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. இவன் எவ்வளவு பிழையாக ஆங்கிலம் பேசினாலும் நாய் கோபித்துக் கொள்ளாது. ஏன்னா நாயின் தாய்மொழி ஆங்கிலம் இல்லை. இன்னைக்கு தெரியும். நான் ஒரு வங்கியிலே வேலை பார்த்தேன், அரசு துறை வங்கியிலே வேலை பார்த்தேன், அதிகாரியாக வேலை பார்த்தேன். லீவு லெட்டர் வரும். பிஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணிட்டு பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு பேங்க்குக்கு வேலைக்கு வந்து லீவ் லெட்டர் கொடுப்பான். As I am suffering from my brother's marriage, I request you to grant me 3 days medical leave. Brother's marriage suffering தான், எனக்கு அது புரியுது. ஆனா அதுக்கு மெடிக்கல் லீவ் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. சரி, லீவ் லெட்டர் ஏன் as I am suffering from ஆரம்பிக்கிற? அப்படித்தான் எழுதணும், அப்படித்தான் 7ஆம் வகுப்புல சொல்லி கொடுத்திருக்கு. ஏன்னா லீவ் லெட்டர் கூட மனப்பாட பகுதியில் படிச்ச ஒரு பாடமா இருந்தா as I am suffering from தான் ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு மொழியே முழுமையாக தெரியாது. ஒருவேளை தமிழில் முழுமையாக எழுத படிக்க பேச தெரிந்து கொண்டோம் என்று வைத்துக் கொண்டால், ஆங்கிலத்திலும் பேச தெரியும் அல்லது எழுத தெரியும் படிக்க தெரியும் என்று வைத்துக் கொண்டால், நம்மில் பலருக்கு எத்தனை மொழி தெரியும் என்று கேட்டால் 2 மொழி தெரியும் அல்லது 1.5 மொழி தெரியும். சிலருக்கு கூடுதலாக 1-2 மொழிகள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பான்மையானவர்களுக்கு 1, 1.5 அல்லது 2 மொழிகள் தெரியும். 2 மொழியே முழுமையாக நம் வாழ்நாளில் கற்றுத்தீராத இந்த நவீனமான வாழ்க்கை சூழலில் 130 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதனை நினைத்து பாருங்கள். யார் பாரதி? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், வங்காளி, சமஸ்கிருதம் என்று 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதியார் பாடுகிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்கின்றார்.
நம்ம ரொம்ப காலமாக கேட்டிருப்போம் அந்த வரியை. யாமறிந்த மொழிகளிலே நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம். யாமறிந்த மொழிகளிலே யாமர் என்ற அந்த முதல் வரியை படிக்கிற போது எனக்கு தட்டுகிறது. யாமறிந்த மொழிகளில் என்று ஒருவன் பாடினால் அவனுக்கு எத்தனை மொழி தெரியும்? இந்த கேள்வி அந்த 2 எழுத்திலேயே வருகிறது. அவர் வரலாற்றை ஆய்ந்து பார்த்தால் 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதியார் சொல்லுகிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்படியானால் 9 மொழிகளில் பேச கற்று தேர்ந்த பிறகும் இந்த உலகத்திற்கு பாரதி அறிவித்தான், அவன் தாய்மொழி தமிழ் என்பதால் அல்ல, அவன் தமிழ் குடும்பத்திலே பிறந்தான் என்பதற்காக அல்ல, அனைத்தையும் கற்று தேர்ந்து விட்டு இந்த உலகத்திற்கு நான் சொல்லுகிறேன், உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று உலகத்திற்கு பாரதி சொன்னார். உங்களுக்கு தெரியுமா இல்லையோ எனக்கு தெரியாது, இளம் வயதில் மகாகவி செல்லியின்பால் ஈர்க்கப்பட்டு செல்லிதாசன் என்று புனைப்பெயர் வைத்துக் கொண்டவர் பாரதியார். அவருக்கு காளிதாசனை ரொம்ப பிடிக்கும். சாகுந்தலத்தை படித்துவிட்டு சாகுந்தலம் என்கிற காப்பியத்தின் மீது தனக்கு இருந்த மாபெரும் காதல் காரணமாக தன் மன வாழ்க்கையில் பிறந்த தன் மூத்த மகளுக்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தவர். ஒரு காப்பியத்தை படித்துவிட்டு காப்பியத்தின் கதாநாயகியின் பெயரை தன் மகளுக்கு வைக்கிற அளவுக்கு அவருக்கு காளிதாசனை பிடிக்கும். அவருக்கு செல்லியை பிடிக்கும். தன்னையே செல்லிதாசன் என்று வர்ணித்துக் கொண்டார். அவருக்கு செல்லியை பிடிக்கும் மட்டும் என்பதில்லை, வால்ட் விட்மனை படித்துவிட்டு லீவ்ஸ் ஆஃப் கிராஸை படித்துவிட்டு 20 ஆண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் இல்லாத இன்றைக்கு பலர் எழுதுகிறார்களே புதுக்கவிதை, இந்த புதுக்கவிதையின் முன்னோடியான தமிழின் முதல் வசன கவிதையை பாரதி தமிழுக்கு வால்ட் விட்மனை படித்துவிட்டு தான் எழுதுகிறார். வால்ட் விட்மனை படித்துவிட்டு ஷேக்ஸ்பியரை படித்துவிட்டு செல்லியை படித்து தாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டு காளிதாசனை படித்துவிட்டு தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில், சமகாலத்தில் தான் அறிந்த மொழிகளிலே இருந்த அனைத்து படைப்புகளையும் படித்துவிட்டு பாரதி திரும்ப எழுதுகிறான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று எழுதினார். எந்த ஒன்றையும் உய்த்து உணராமல் பாரதி தன் வாழ்நாளில் ஒரு வரி கூட எழுதியதில்லை. அதுதான் பாரதியின் சிறப்பு. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி, இன்றைக்கும் அரசாங்கம் கேலண்டரில் 11ஆம் தேதி என்று போட்டிருக்கிறது. அது 11 அல்ல, பிழையானது. 11ஆம் தேதி நள்ளிரவு கடந்து ஆங்கில தினசரிகளில், ஆங்கில தினசரியை நீங்கள் கடைபிடித்தால் இரவு 12 மணிக்கு பிறகு மறுநாள் பிறந்து விடுகிறது. செப்டம்பர் 11ஆம் தேதி நள்ளிரவு கடந்து 12ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு திருவல்லிக்கேணியில் தான் வாழ்ந்த இல்லத்தில் பாரதி காலமானார். நான் கடந்த மாதம் பாரதி பாசறையில் பேசுகிற போதும் குறிப்பிட்டேன், பாரதி இறந்து போனான், செத்து போனான் என்று நான் ஒருபோதும் சொல்வதில்லை. பாரதி காலமானான் என்றுதான் குறிப்பிடுகிறேன். ஏன் காரணம்? தமிழ் சிந்தனை உலகின், தமிழ் கவிதை மரபின், தமிழ் இலக்கிய மரபினுடைய நிகழ்காலமாக, எதிர்காலமாக, இறந்த காலமாக பாரதி இருக்கிறான் என்பதால் பாரதி காலமானான் என்று குறிப்பிடுவதுதான் பொருத்தமானது. 1921 செப்டம்பர் 12ஆம் தேதி அதிகாலையில் திருவல்லிக்கேணியில் காலமான பாரதியினுடைய பூத உடல் அன்று மாலையே செப்டம்பர் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சென்னை கிருஷ்ணாம்பேட்டை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், தமிழர் மரபில், தமிழர் பண்பாட்டு மரபில் ஒருவர் இறந்து போனால் அவருக்கு கொள்ளி வைப்பதற்கு ஆண் வாரிசுகள் வேண்டும் என்று இப்போதும் நம்புகிற, இப்போதும் விரும்புகிற ஒரு சமூகத்தில் பாரதிக்கு ஆண் குழந்தைகளே கிடையாது. அவருக்கு 2 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் இடுகாட்டுக்கு வருகிற பழக்கம் கிடையாது, இப்போதே கூட கிடையாது. இப்போதுதான் சில குடும்பங்களில் இந்த கட்டுப்பாடுகளை மீறி இடுகாட்டுக்கு போய் ஆண் குழந்தைகளுக்கு சமமாக தகப்பனுக்கு கொள்ளி வைக்கிற பெண் குழந்தைகளும் அதை ஏற்றுக்கொள்கிற குடும்பங்களும் இன்றைக்கு உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு 90-94 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண் வாரிசு இல்லாத பாரதியினுடைய பூத உடலுக்கு பாரதியின் நெருங்கிய நண்பனும் பிறப்பால் தெலுங்கு மொழியை சார்ந்தவனுமான இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதியோடு உடன்நின்ற ஆர்யா என்கிற பாரதியினுடைய நண்பர்தான் பாரதியின் உடலுக்கு கொள்ளி வைத்தார். அன்றைய வரலாற்று நிகழ்ச்சிகளை அந்த இறுதி ஊர்வலத்தில் போன வாரா எழுதுகிறார். 20 பேருக்கும் குறைவான இறுதி ஊர்வலம் அது.
20 பேருக்கும் குறைவானவர்கள். பின்னாளில் சமகாலத்தில் ஒரு கவிஞன் எழுதினான், இறந்து கிடந்த பாரதியின் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை காட்டிலும் இறுதி ஊர்வலத்திற்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு என்று எழுதினான். அச்சம். எங்கே பாரதியின் இறுதி ஊர்வலத்திற்கு போனால் வெள்ளைக்காரர்கள் பார்த்து விடுவார்களோ, ஆங்கில எதிர்ப்பை தன் வாழ்நாள் முழுவதிலும் கை கொண்ட அந்நிய ஆட்சிக்கு எதிராக முழக்கிய கவிஞனின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டால் பிரிட்டிஷ் போலீசாரின் கோபக்கண்களுக்கு ஆளாக வேண்டுமோ என்று அஞ்சி ஒரு பெருங்கூட்டம் இறுதி ஊர்வலத்திற்கு கூட வரவில்லை. வெறும் 20 பேருக்கு குறைவான இறுதி ஊர்வலம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த கணம் நினைத்து பாருங்கள், 20 பேருக்கும் குறைவானவர்கள் கலந்து கொண்ட இறுதி ஊர்வலத்தில் இந்த மண்ணை விட்டு போன ஒரு மனிதனை 94 ஆண்டுகளுக்கு பிறகு இதோ இந்த இடத்தில் நீங்களும் நானும் நினைவு கூறுகிறோம் என்றால் அவன் அழியாத மாபெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறான் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இங்கு மட்டுமில்லை, லண்டனில், பாரிஸில், மும்பையில், கல்கத்தாவில், ஏன் சிங்கப்பூரில், புதுடெல்லியில் பாரதிக்கு சிலை இருக்கிறது. பாரதியின் பெயரால் பல்வேறு அமைப்புகள் செயல்படுகின்றன. நீங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நான் வாழ்க்கை அனுபவத்திலே இருந்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தையார் இறந்து போனார். எங்கள் குடும்பத்தில் நான் எங்கள் அப்பாவிற்கு ஒரே பையன். இறுதி சடங்குகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு வைதிகமாக சம்பிரதாயப்படி பிராமணர்களை அழைத்து வந்து காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சித்தப்பாவும் பெரியப்பாவும் வற்புறுத்தினார்கள். பாரதியோடு நெருங்கிய பரிச்சயமும் பாரதியை பற்றிய புரிதலும் இருந்த எனக்கு அது சம்மதமில்லை. நான் உடன்படவில்லை. ஆனால் சித்தப்பாவும் பெரியப்பாவும் ஒப்புக்கொள்ளவில்லை. இறந்து போன உங்கள் அப்பாவின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் எல்லாம் செய்ய வேண்டும் என்றார்கள். நான் மறுத்து பார்த்தேன், அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. சரி, இளவு வீட்டில் பட்டிமண்டபம் வேண்டாம் என்று நான் ஒப்புக்கொண்டேன். மறுநாள் ஒரு பிராமணர் வந்தார். கை நிறைய பச்சரிசியும் எள்ளும் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், பிண்டம் வைத்திருந்தார். பிண்டத்தின் மீது போட சொல்லிவிட்டு என்னை பார்த்து அந்த பிராமணர் சொன்னார், உங்க தோப்பனார் பேர் சொல்லிட்டு போடுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்பா பேர். நான் எங்கள் அப்பா பேர் சொல்லி அதில் போட்டேன். அடுத்து திரும்ப கொஞ்சம் எள்ளு கொடுத்தார், அரிசி கொடுத்தார், தண்ணி கொடுத்தார். தாத்தா பேர் சொல்லுங்க, அதில் போடுங்க அப்படின்னார். நான் போட்டுட்டேன். அந்த பிராமணர் அதோடு நிப்பாட்டி இருக்கலாம். அவர் கொஞ்சம் நிறைய காசு பேசி கூட்டி வந்திருப்பாங்க போல தெரியுது. அவர் திரும்ப கொஞ்சம் எள்ளும் கொடுத்து அரிசியும் கொடுத்து தாத்தாவோட அப்பா பேர் சொல்லுங்கோ அப்படின்னார். எனக்கு தெரியல, பாட்டனார் பேர் தெரியல. நான் தாத்தாவோட அப்பா பேர் தெரியலன்ன உடனே நான் எங்கள் சித்தப்பா கிட்ட திரும்பி சொன்னேன், என் தாத்தா பேர் நான் சொல்லிட்டேன், உன் தாத்தா பேர் நீ சொல்லு அப்படின்னு உடனே அவர் சொல்லிட்டார். அதோடாவது இந்த பிராமணனை விட்டுருக்கலாம். திரும்ப கொஞ்சம் எள்ளு அரிசியும் கொடுத்து தாத்தாவோட தாத்தா பேர் சொல்லுங்கன்னாரு. யாரு? முப்பாட்டம் பேர். ஒருத்தருக்குமே தெரியல. எல்லாம் அப்படி முழிச்சோம். நான் சொன்னேன், முப்பாட்டனாய நமகான்னு ஆரம்பிச்சு போங்கய்யா அப்படின்னு. அந்த பிராமணன் என்னமோ சொல்லி முடிச்சுட்டான். நீங்க சிரிச்சிட்டீங்களா? உங்களை எத்தனை பேருக்கு முப்பாட்டம் பேர் தெரியும்? we don't have a family tree, we don't have documents, we never record them, we never save them. நாம வீட்டில் கேட்டிருக்கோமா, அப்பா உன் அப்பாவின் பெயர் என்ன, தாத்தா உன் அப்பாவின் பெயர் என்ன? இந்த உடம்பில் ஓடுகிற குருதிக்கும் இந்த உடம்பில் ஓடுகிற ஜீன்களுக்கும் உயிரணுக்களுக்கும் சொந்தமான மூதாதையர்களின் பெயர் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, நமக்கில் பலருக்கு தெரியாது. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் 135 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒரு மனிதனை இந்த உலகம் நினைக்கிறது என்றால் என்ன காரணம்? ஏன் அவன் கொண்டாடப்படுகிறான்? அவன் கவிஞன் என்பதால் மட்டும்தானா? பாரதியார் என்கிற கேள்விக்கு நான் சுருக்கமாகவும் ரொம்ப நுட்பமாகவும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். உங்களில் பலர் அல்லது பெரும்பான்மையானவர்கள் அவர் ஒரு கவிஞர், இந்தியாவின் விடுதலைக்கு பாடினார், சிறைக்கு போனார், யானை காலில் அடிபட்டு செத்து போனார் என்று பாடப்புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு வெளியே நீங்கள் பாரதியை அறிந்து கொள்வதில்லை. நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது. நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களிடத்தில்,
அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா சமுத்திரத்தை கூட நீங்கள் காலில் துளிக்கூட ஈரம்படாமல் கடந்து போய்விட முடியும். ஆனால் வாழ்க்கை என்னும் சிறு நதியை கண்ணீர் இல்லாமல் எந்த கொம்பனாலும் கடந்து போய்விடவே முடியாது. பகலும் இரவும் மாறி மாறி வரும் என்பது போல் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். ஏற்றமும் இரக்கமும் வரும். ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். துன்பம் வருகிற போது நிலை குலையாமல், இருள் வருகிற போது திசை தெரியாமல் தடுமாறாமல், வெளிச்சத்தில் இருப்பதைப் போலவே இன்பத்தில் இருப்பதைப் போலவே இருளையும் துன்பத்தையும் கடந்து போகிற மன வலிமையை, உறுதியை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்பினால் நான் சொல்கிறேன், குழந்தைகளே, நீங்கள் மகாகவி பாரதியாரின் விரல்களை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்வேன். அப்படி ஒரு மாபெரும் ஆற்றலை, வலிமையை பாரதி தன் படைப்புகளின் வழியே உங்களுக்கு தருவான். நான் அப்படித்தான் பாரதியை போய் சேர்ந்து அடைந்தேன். கோடி ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாலும் அது முறைகேடாக சம்பாதிக்கப்பட்ட பணமாக இருந்தால், தவறான வழியில் வந்த பணமாக இருந்தால், அதை இடதுகாலில் எட்டி விடுகிற கம்பீரத்தை பாரதி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். என் வாழ்க்கையில் துயரங்கள் இல்லையா? இருந்தது. நானும் சிறிய வயதில் தாயை இழந்திருக்கிறேன். உரிய பருவத்தில் தந்தையை இழந்திருக்கிறேன். துயரங்கள் நிறைந்த வாழ்க்கையினுடைய இதுதான். ஒரு சாதாரணமான எளிய ஏழை குடும்பத்தில் பிறந்த பையன் நான். ஒரு கூரை பள்ளிக்கூடத்தில் படித்தவன் நான். கூரை பள்ளிக்கூடத்தில் மழை பெய்தால் கொண்டாட்டம் எங்களுக்கு. ஏனென்றால் பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டு விடுவார்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியாது. ஆனால் அந்த சின்ன ஏழை பள்ளிக்கூடத்தில் தான் பாடம் படிக்க போன பிஞ்சு வயதில், ஒரு 4வது 3வது படிக்கிற பருவத்தில் ஒரு லில்லி டீச்சரும் ஜோசப் பாத்தியாரும் சொல்லிக் கொடுத்த பாரதி தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்நாளில் வாழ்க்கை துணையாக, வழித்துணையாக இருக்கிறார். அந்த ஆதர்சத்திலே இருந்தால் நான் படிக்க ஆரம்பித்தேன். யார் பாரதியார்? வெறும் கவிஞரா? இல்லை. ஏன் இவ்வளவு நினைக்கப்படுகிறார்? பாரதி என்னவெல்லாம் தமிழுக்கு, தமிழ் சமூகத்திற்கு செய்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேசினால் மணிக்கணக்கில், நாட்கணக்கில் பேசுகிற அளவுக்கு தமிழ் சமூகத்திற்கு பாரதி பங்களிப்பு செய்திருக்கிறான். நான் ஒரு தந்தி அடிப்பதை போல், தந்திக்கு வாசகங்களை சுருக்கி எழுதுவது போல் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் பாரதி என்னென்ன சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2000 ஆண்டு கால மரபுடையது தமிழ். நான் சொன்னேன் 2000 ஆண்டையும் முந்திய வரலாறுடையது தமிழ். ஆனால் 2000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய வரலாற்றில் யாரும் செய்ய முடியாத, யாரும் செய்திராத புதுமைகளை தமிழில் முதன்முறை செய்த பெருமை பாரதியாருக்குத்தான் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. அது என்ன புதுமை? 2000 ஆண்டு காலத்தில் தமிழில் யார் எழுதினாலும் எழுதிய பாடலுக்கு ஒரு உரை எழுத வேண்டும். ஒரு உரையாசிரியர் உதவி இல்லாமல் தமிழில் பெரும்பகுதியை படிக்க முடியாது. கலிங்கத்து புறநிலே கடைத்திறப்பிருக்கிறது. எனதடங்கினி வளவதந்தொருள் என மகிழ்ந்திரவு கனவினடை தனது இடங்களும் சீனகம் நடந்த குறி தடவு வீறு கடைகள் திறமினோ. தமிழ் தான். ஆனால் உரையாசிரியர் இல்லாமல் நீங்கள் படித்துவிட முடியாது. ஆனால் 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கியத்தில் உரையாசிரியர் உதவி இல்லாமல், பொருள் சொல்வதற்கு ஒரு தமிழாசிரியர் தேவைப்படாமல், வாசிக்கிறவனே படிக்கிறவனே புரிந்து கொள்ளக்கூடிய எளிய தமிழில் தமிழ் கவிதையை சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முதல் புலவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. எளிமை. எளிமையாக கவிதை எழுதுவது எளிதான காரியம் அல்ல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கிற வரிக்கு உரையே தேவையில்லை, உரையாசிரியர் தேவையில்லை. அது கோனார் நோட்ஸ் வேணுமா உங்களுக்கு? அந்த காலத்தில் கவிக்கு ஒரு அப்துல் ரஹ்மான் எழுதினார். திருக்குறளில் பரீட்சை எழுத போனார் திருவள்ளுவர். தெரியுமா அந்த கவிதை உங்களுக்கு? திருக்குறளில் பரீட்சை எழுத போனார் திருவள்ளுவர், பெயிலாகி போனார். ஏன்? அவர் படிக்கவில்லை. கோனார் நோட்ஸில் திருக்குறளுக்கு என்ன உரை போட்டிருக்கிறதோ அதை படிச்சுட்டு எழுதிட்டு போனா தான் அதை திருத்த தமிழாசிரியர் மார்க் போடுவார். சுயமாக சிந்தித்து எழுதினால் திருவள்ளுவர் கூட பெயிலாவார். அப்படி ஒரு சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. கிரிக்கெட்டில் அப்படி ஒரு சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. கிரிக்கெட்டில் நீங்க எக்ஸாம் வச்சிட்டீங்கன்னா எல்லா செமஸ்டரும் தோற்று போகிற ஆளாக சச்சின் டெண்டுல்கர் இருப்பார் என்று எனக்கு தெரியும்.
அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ள பாரதி மாட்டிக்கிட்டான். அதனாலதான் இந்த சிஸ்டத்துக்கு எதிராக எழுதின பாரதி எல்லோருக்கும் புரியக்கூடிய எளிய வகையிலான கவிதையை எழுத வேண்டும் என்று உரையாசிரியர்களின் உதவியின்றி தமிழை படிக்கிறவனுக்கும் படைத்தவனுக்கும் இடையில் இன்னொருவர் இல்லாத தமிழை உருவாக்கிய முதல் புலவன் தமிழில் பாரதி. இது மட்டும் சிறப்பா இல்லை, எளிமை மட்டும் சிறப்பில்லை, புதுமை. என்ன புதுமை? 2000 ஆண்டு காலத்தில், பெண்களே நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், 2000 ஆண்டு காலத்தில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெண்ணுக்கு விடுதலை வேண்டும் என்று எந்த பெண்பால் புலவரும் பாடவில்லை. ஔவை பாடவில்லை, ஒக்கூர் மாசாத்தியார் பாடவில்லை, காக்கைப்பாட் நச்சள்ளையார் பாடவில்லை, ஆண்டாள் பாடவில்லை. 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கியத்தில் எந்த பெண்பால் புலவரும் பாடாத பெண் விடுதலையை எனது மொழியில் தமிழில் முதலில் பாடிய பெருமைக்குரியவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மட்டும்தான். தமிழில் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று முதலில் எழுதியது யார் தெரியுமா? நமது பிழை அது. இந்த நிகழ்ச்சி நோக்கம் அதுதான். ஒரு தலைமுறை மாணவர்கள் வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணமானவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளாமல், அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தாமல் நீங்கள் பெறுகிற கல்வி மரியாதைக்குரியதே இல்லை. இன்னைக்கு இத்தனை பெண்கள் படிக்க வந்தீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 1919ஆம் ஆண்டு பள்ளிக்கூடங்களுக்கு பெண்கள் போக முடியாது. தமிழ்நாட்டிலேயே முதலில் உயர்கல்விக்கு போன பெண் யார் என்று யாருக்காவது தெரியுமா? முத்துலட்சுமி ரெட்டி. அவர் எந்த ஊர்க்காரர்? புதுக்கோட்டை. மருத்துவம் படிக்க போன முதல் பெண்மணி உயர்கல்விக்கு போன தமிழ்நாட்டில். முத்துலட்சுமி ரெட்டியை உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் முத்துலட்சுமி ரெட்டிக்கு முன்பாக முத்துலட்சுமி ரெட்டிகளுக்கெல்லாம் கல்வி கொடுக்க வேண்டும் என்று கவிதையில் குரல் கொடுத்தது பாரதி என்றால், உரைநடையில் பெண் கல்விக்காக எழுதியது யார் நமக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெரும்பான்மையான பெண்கள் சுடிதார் அணிகிறார்கள். சுடிதார் தமிழர் உடைய அல்ல, இல்லையா? தமிழர் உடையா? கிடையாது. அப்படியானால் சுடிதார் எங்கே இருந்து வந்தது? வடக்கே இருந்து வந்தது. வடக்கே யார் சுடிதார் முதலிலே போட்டார்கள்? நமது பாரம்பரியமான உடையாக இல்லாத வேறொரு உடையை பெரும்பான்மையான பெண்கள் தங்கள் சௌரியம் கருதி அணிகிற ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு உடையான சுடிதாரை இந்தியாவில் முதலில் அணிந்தது யார்? உடைக்கு ஒரு வரலாறு இருக்கா? இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் வரலாறு இருக்கிறது. உணவுக்கு வரலாறு இருக்கிறது, உடைக்கு வரலாறு இருக்கிறது, மொழிக்கு வரலாறு இருக்கிறது, ஒலிபெருக்கிக்கு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் வரலாறு இருக்கிறது. அவைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கான பிரயத்தனங்களை மேற்கொள்வதில்லை. அப்படித்தான் பாரதியின் வரலாறு. தமிழில் பெண் விடுதலைக்கு முதலில் பாடிய கவிஞன் பாரதி. தமிழில் எல்லோருக்கும் புரியும் எளிய நடையில் முதலில் பாடியவன் பாரதி. பாரதிக்கு முன்பு 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கியத்தில் பக்தி இலக்கியங்கள் இருந்ததா? இருந்தது. யார் எழுதினார்கள்? சிவனை வழிபட்டவர்கள் சிவனை மட்டும் பாடினார்கள். சைவர்கள் சிவனைத்தான் பாடுவார்கள். வைணவர்கள் தங்கள் தமிழால் திருமாலைத்தான் பாடுவார்கள். கிறிஸ்தவர்கள் எங்கிருந்தோ வந்து தமிழ் கற்றுக்கொண்ட ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் கூட தமிழ் கற்றுவிட்டு தேம்பாவணி தான் எழுதினார். உமறு புலவர் சீராபுராணம் தான் பாடினார். அப்படியானால் 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கிய மரபில் கவிதை பாடத் தெரிந்த, மொழியை ஆழத் தெரிந்த கவிஞர்கள் தங்கள் கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்கிற கட்டாயம் வந்தால், அல்லது தங்களை கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால், அவரவர்கள் வழிபடுகிற கடவுளைத்தான் பாடினார்கள். திரும்பவும் சொல்கிறேன், சைவர்கள் சிவனைத்தான் பாடினார்கள், வைணவர்கள் திருமாலைத்தான் பாடினார்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுவைத்தான் பாடினார்கள், இஸ்லாமியர்கள் முகமது நபிகளின் வரலாற்றையும் தான் பாடினார்களே தவிர பிற சமயத்து கடவுள்களை மறந்தும் புகழ்ந்தும் தமிழில் ஒரு புலவன் கூட பாடியது கிடையாது. ஆனால் 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதன்முறையாக தன் மொழியால் தன் கவிதையால் அனைத்து தெய்வங்களையும் புகழ்ந்து பாடிய முதல் புலவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பரந்த மனது இருந்தால் அது சாத்தியப்படும். எல்லா தெய்வங்களையும் ஒன்றாக பார்க்கிறார், எல்லா கடவுளையும் ஒன்றாக பார்க்கிறார். ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து
மோனத்திருக்கும் முழுவன் மேனியான், கருநிறங்கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போன், முகமது நபிக்கு மறையுருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் என்று எல்லா சமயத்து கடவுள்களையும் தன் தமிழால் புகழ்ந்து பாடிய ஒரே புலவன் பாரதி மட்டும்தான். அதிலும் தமிழில் பக்தி இலக்கியத்தில் ரொம்ப குறிப்பாக ஒன்று உண்டு. என்ன? இறைவன் தான் ஆண். பக்தி இலக்கியத்தில் ரொம்ப குறிப்பான ஒன்று இருக்கிறது. அதற்கு பேர் புருஷ சூக்தம் என்று பெயர். புருஷ சூக்தம் என்றால் பகவான் ஒருவனே ஆண். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் பெண், ஆண்கள் கூட. அதனாலே தான் நாயன்மார்கள், நாவுக்கரசர், மாணிக்கவாசகர், ஆழ்வார்கள் எல்லோரும் திருமாலை பாடுகிற போது தங்களை பெண்ணாக பாவித்து இறைவனை ஆணாக பாவித்து பாடுவார்கள். இதுதான் பக்தி மார்க்க நெறியிலே இருந்த மரபு. இது யாரும் 2000 ஆண்டுகளில் மீறியது கிடையாது. அவன் ஒருவனே ஆண், எல்லோரும் பெண். ஆணாக பிறந்தாலும் தன்னை பெண்ணாக பாவித்து இறைவனை பார்த்து உருகி பாட வேண்டும். இதுதான் இலக்கிய மரபு. இந்த பக்தி இலக்கிய மரபை மீறி ஆணாக பிறந்த தன்னை ஆணாகவே வைத்துக் கொண்டு கடவுளை பெண்ணாக்கி கண்ணனை கண்ணம்மாவாக மாற்றி காதல் பாட்டு பாடிய ஒரு புலவன் பக்தி இலக்கியத்தில் உண்டென்றால் அது மகாகவி சுப்பிரமணிய பாரதி மட்டும்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓடி விளையாடு பாப்பா. சாதாரணமான பாட்டு அல்ல. தமிழில் குழந்தை இலக்கியத்திற்கு அளிக்கப்பட்ட முதல் கொடை. 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கியத்தில் யார் பாடினாலும் குழந்தைகளை நோக்கி யாரும் பாடியது இல்லை. எல்லாம் பெரியவர்களுக்கு, கற்றவர்களுக்கு, வயதானவர்களுக்கு. ஆனால் குழந்தையை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, வைதால் விளையாட்டு இன்பம் கெட்டு போகும் பாப்பா என்று குழந்தையோடு உரையாடி பேசி குழந்தை இலக்கியத்தின் முதல் பாடலை தமிழுக்கு எழுதி கொடுத்தது மகாகவி சுப்பிரமணிய பாரதி. கவிதைக்குள்ள மட்டும் நீங்கள் போனால் இன்னும் 100,000 நுட்பங்கள் சொல்வேன் நான். வசன கவிதை இன்னைக்கு நிறைய பேர் எழுதுறாங்களே புது கவிதை. இந்த புது கவிதையின் முன்னோடி தமிழில் அவர்தான். அவருக்கு முன்பு தமிழில் வசன கவிதை கிடையாது. ப்ரோஸ் போயட்ரி. எப்படி எழுதினார்? சூரியனையும் இரவையும் பார்த்து எழுதினார். ஒரு அற்புதமான வசன கவிதை அது. ஆமா, சூரியனை பார்த்து கேட்டார், ஒளியே இருளை என்ன செய்து விட்டாய்? ஒளியே இருளை என்ன செய்து விட்டாய்? அதை விழுங்கி விட்டாயா? அது உனக்கு உணவா? இல்லை அது உன் காதலியா? அது உன் காதலி என்பதால் நீயும் அதனுடன் ஒன்றாக கலந்து விட்டாயா? இதுதான் ப்ரோஸ். இப்படி பாடிட்டே வந்து கடைசியில் முடிப்பாரு, உலகில் இருளென்று எதுவும் இல்லை, இருளென்பதும் குறைந்த ஒளி என்று முடிப்பார். காற்றை பற்றி எழுதுவார் வசன கவிதையில். ஒரு அடி உயரமுள்ள ஒரு சணல் கயிறும் 3/4 அடி உயரமுள்ள ஒரு சணல் கயிறும் ஒரு ஓட்டின் கீழே ஒரு கூரையின் ஓரையில் தொங்குகிறது. ஒரு கூரை ஓலை கூரையின் கீழே தொங்குகிறது. ஒன்று 1 அடி, ஒன்று 3/4 அடி. வசன கவிதை எழுத வந்த பாரதி அந்த ரெண்டையும் பார்க்கிறான். 1 அடி உயரமுள்ள அந்த சணல் கயிறு கந்தன் என்று பெயர் வைக்கிறான். 3/4 அடி உயரமுள்ள அந்த இன்னொரு கயிறுக்கு வள்ளி என்று பெயர் வைக்கிறான். காற்றடிக்கிறது. அடிக்கிற காற்றில் 2 கயிறும் ஒன்றோடு ஒன்று பிணைகிறது, இணைகிறது, சேர்கிறது, சரசமாடுகிறது, காதல் கொள்கிறது. அந்த காதலை பாரதி விவரிக்கிறான். கந்தனும் வள்ளியும் செய்கிற காதலை. காதல் செய்கிற கந்தனும் வள்ளியையும் பாரதியை பார்க்கிறார்கள். என்ன ஐயரே சௌக்கியமா என்று கேட்கிறார்கள். இவர் திரும்பிக் கொள்கிறார். கூச்சப்படாதே ஐயரே, உலகத்தில் காதல் செய்வதற்கு கூச்சப்படக்கூடாது என்று கயிறு சொல்கிறது பாரதியாரை பார்த்து. எல்லாம் எழுதி கொண்டே வந்தான் பாரதி. காற்று நின்றது. வள்ளியும் கந்தனும் செயலற்று போனார்கள். ஏனெனில் காற்று உயிர், காற்று மூச்சு. இந்த உடலை நான் 3ஆக பிரிக்கிறேன்: மண், காற்று, வானம். எது மண்?
இந்த உடல் மண், பாரதி எழுதுகிறான், இந்த உடல் மண் இறந்த பிறகு எங்கே போகும்? மண்ணுக்கு. இந்த உயிர் காற்று, உடம்பில் இருந்து உயிர் பிரிந்த எப்படி போகும்? உடம்பின் நவதுவாரங்களிலே ஒரு துவாரத்தின் வழியாக காற்றாக வெளியே போகும். பிறகு அறிவு, அது வானம், அது எல்லையற்றது என்று எழுதுகிறான். வசன கவிதையிலும் கூட 20 நூற்றாண்டுகளில் தமிழிலும் யாரும் தொடாத இடங்களை பாரதி தொட்டிருக்கிறார். கவிதைக்குள் மட்டும் பாரதி நிகழ்த்தி காட்டிய புதிய முயற்சிகளை, பரிசோதனைகளை ஒரு நாள் முழுவதும் பேசலாம். ஆனால் பாரதியினுடைய இதர பரிமாணங்களில் நீங்கள் அறிந்து கொள்ளாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். தமிழில் கவிதையில் யாரும் செய்யாத புதுமைகளை செய்த பாரதி புதுமைகளை கவிதையோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. தமிழில் முதல் சிறுகதையை எழுதியதும் பாரதி தான். இல்லை இல்லை, தமிழில் முதல் சிறுகதை வாவேசு ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் என்று சொல்லுகிற வரலாற்று ஆய்வாளர்களும் உண்டு. வரலாற்று ஆய்வில், தமிழ் இலக்கிய வரலாற்றில் அந்த விவாதம் நடக்கிறது என்றாலும் கூட வாவேசு ஐயருக்கு முன்பாகவே தான் நடத்திய இந்தியா பத்திரிகையில் தனது சிறுகதையை பாரதி வெளியிட்டிருக்கிறார் என்பது இப்போது நிரூபணமாயிருக்கிறது. எனவே தமிழில் முதல் சிறுகதையை எழுதியதும் பாரதி தான். எல்லாவற்றையும் விடவும் ஏன் பாரதி அவ்வளவு ஆங்கிலேயர்களால் துரத்தப்பட்டான்? ஏன் சிறை வைக்கப்பட்டான்? உங்கள் தாளாளர் ரொம்ப அழகாக சொன்னார். பாரதி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கிறான், ஆனால் உழைக்கும் திறன் இல்லாமல் கஷ்டப்படவில்லை. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், உழைக்கும் திறனின்றி கஷ்டப்படவில்லை, வேலை செய்யாமல் சோம்பி இருந்து கஷ்டப்படவில்லை. மாபெரும் திறனும் ஆற்றலும் இருந்து பாரதி நடத்திய பத்திரிகைகளை பிரிட்டிஷ் போலீஸ் வேட்டையாடியது. அந்த பத்திரிகைக்கு இவர்கள் சந்தாவை பூராவும் போலீஸ்காரர்கள் திருடிக் கொண்டார்கள். பிரிட்டிஷ் போலீஸும் பிரெஞ்சு போலீஸும் சந்தா தொகையை திருடிக்கொள்ள சந்தா கட்டியவர்களுக்கு பத்திரிகை அனுப்ப முடியாமல் போய்த்தான் பத்திரிகை நின்று போகிறது. பத்திரிகை நடத்துவதை தவிர வேறு தொழில் தெரியாத, கவிதையை தவிர வேறு தொழில் தெரியாத பாரதிக்கு அது சிரமங்களை உண்டாக்குகிறது. எத்தகைய சிரமங்கள், அது தனியே பேச வேண்டும். நான் அவைகளுக்குள் போக விரும்பவில்லை. நான் பாரதியின் துன்பங்களை, துயரங்களை பேச வரவில்லை. பாரதியின் திறமைகளை, பாரதியின் ஆற்றல்களை. ஒரு சிறுகதை ஆசிரியராக கவிதையில் நிறைய புதிய முயற்சிகளை செய்த பாரதியார் ஒரு பத்திரிகை ஆசிரியர். இந்தியா, ஞானபானு, பாலபாரதா, சக்கரவர்த்தினி, சூரியோதயா என்கிற பத்திரிகைகளுக்கு அவர் ஆசிரியராக இருந்தார். தானே பதிப்பித்தார், தானே வெளியிட்டார். இன்னும் சொல்ல போனால் 1905ஆம் ஆண்டு இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் பத்திரிகைகளில் என்ன எழுத வேண்டும், என்ன எழுதக்கூடாது என்பதற்கான ஒரு தணிக்கை சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தார்கள். ஃபர்ஸ்ட் சென்சார் ஆக்ட், பத்திரிகைகளின் கருத்து சுதந்திரத்தின் மீது கை வைக்கிற ஒரு தணிக்கை சட்டம் 1905ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1908ஆம் ஆண்டு முதன்முறையாக ஒரு பத்திரிகையின் மீது பிரயோகிக்கப்பட்டது. The first time தணிக்கை சட்டம் முதன்முறையாக பிரயோகிக்கப்பட்டு பத்திரிகையின் ஆசிரியர் கைது செய்யப்படுகிறார், பத்திரிகை தடை செய்யப்படுகிறது. 1905ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டத்திற்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1908ஆம் ஆண்டு தணிக்கை செய்யப்பட்ட, தடை செய்யப்பட்ட பத்திரிகை பாரதி நடத்திய இந்தியா பத்திரிகை. அந்த சட்டத்திற்கு முதல் பலியானது பாரதி. பாரதியை போலீஸ் கைது செய்ய வந்தது. நண்பர்கள் காப்பாற்றி புதுச்சேரிக்கு அழைத்து கொண்டு போனார்கள். 1908ஆம் ஆண்டு பாரதி சென்னையில் இருந்து, பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து பிரெஞ்சு இந்தியாவிற்கு இடம் மாறி போனார். ஆனால் பிரெஞ்சு இந்தியாவிற்கு போயும் தன் தேசபக்த விடுதலையை பாரதி நிறுத்தவில்லை. பத்திரிகையாளர் என்பது மட்டும் சிறப்பில்லை. இன்றைக்கு பார்க்குறீங்களா, கார்ட்டூன், கருத்து படம், தினத்தந்தியில் கார்ட்டூனை வச்சு நிறைய பிரச்சனை. பிரான்சில் பத்திரிகை கார்ட்டூன் போடுகிறது, கார்ட்டூனை ஒட்டி அந்த அலுவலகத்தில் தீவிரவாத தாக்குதல் நடக்கிறது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீர்களே, பத்திரிகையில் மிக முக்கியமான கார்ட்டூன் என்கிற கருத்து படத்தை தமிழ் பத்திரிகை உலகத்தில் தி என்டையர் இண்டஸ்ட்ரி ஆஃப் தமிழ் ஜேர்னலிசம், தமிழ் பத்திரிகை உலகத்தில் முதன்முறையாக பத்திரிகைகளில் கார்ட்டூன் என்கிற வடிவத்தை அறிமுகப்படுத்திய பெருமை பாரதியாருக்கு தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது.
He was the first to introduce that. அவர் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறார், 5 பத்திரிகைகளை நடத்துகிறார், ஆசிரியராக இருக்கிறார். நீங்கள் படித்தால் வியந்து போவீர்கள். பத்திரிகைகளுக்கு சந்தா அறிவிக்கிற போது, தான் எழுதிய புத்தகங்களுக்கான சந்தாவை அறிவிக்கிற போது, ஜமீன்தார்களுக்கு 2 ரூபாய் சந்தா, ஜமீன்தார்களுக்கு 2 ரூபாய் சந்தா, அரசு ஊழியர்களுக்கு 1 ரூபாய் சந்தா அறிவித்துக் கொண்டே வந்து மாணவர்களுக்கு 4 சந்தா என்று தன் பத்திரிகையை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே பத்திரிகைக்கு பணக்காரர்களுக்கு ஒரு சந்தாவும் படிக்கிற மாணவனுக்கு ஒரு சந்தாவும் நிர்ணயித்த ஒரு பத்திரிகையாளர் உலகத்தில் உண்டு என்றால் அது சுப்பிரமணிய பாரதி தவிர வேறு யாரும் கிடையாது. படிக்கிறவன் படிக்க வேண்டும். படிக்கிற குழந்தைக்கு காசு எங்கே இருக்கும்? இருக்காது. வசதியாக இருக்கிறவன் கூட காசு கொடுத்து வாங்கட்டும், படிக்கிறவன் குறைந்த காசு கொடுத்தாலும் வாங்கட்டும் என்று இதுவரையிலும் அப்படி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேனல், அப்படி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்டர் உலகில் எந்த பத்திரிகையும் கடைபிடித்ததில்லை. முதலில் கடைபிடித்தது பாரதியார் மட்டும்தான். மாணவர்களுக்கு 4 என்று அறிவித்தார். அந்த பத்திரிகைகள் நின்று போயின. போலீஸ் திருடி கொண்டு போனது. அச்சிட்ட பத்திரிகையை போலீஸ்காரர்கள் மொத்தமாக திருடி கொண்டு போய்விடுவார்கள். எங்கள் சமீபத்திய ஆய்வில் நாங்கள் கண்டுபிடித்தோம், புதுச்சேரியில் பாரதி வாழ்ந்த வீட்டிலே இருந்து அனுப்பப்பட்ட சக்கரவர்த்தினி, பாலபாரதா, சூரியோதயா, இந்தியா பத்திரிகையின் இதழ்கள் இந்தியாவில் இருப்பதை விடவும் பிரிட்டிஷ் அரசின் லண்டன் மியூசியத்திலும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் பாரிஸ் மியூசியத்திலும் இன்றைக்கும் அதிக எண்ணிக்கையில் பத்திரமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த காலத்திலேயே அதை கடத்தி கொண்டு போய் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்காமல் பிரிட்டிஷ் போலீஸும் பிரெஞ்சு போலீஸும் தடுத்திருக்கிறது. அவர்கள் அஞ்சுகிற ஒரு இடத்தில் பாரதி இருந்தார். ஜேர்னலிஸ்ட், இஸ் a poet. ஒரு பரிமாணமாக பாருங்கள், இத்திலும் வாழ்ந்தது 39 ஆண்டுகள் தான். 39. He is a short story writer. He is a novelist. சந்திரிகையின் கதை என்று ஒரு நாவலை எழுதுகிறார். நீங்கள் எங்காவது தேடி பிடித்து வாங்கி படிக்க வேண்டும். ஒரு அமர்க்களமான முன்னுரையோடு ஆரம்பிக்கிற ஒரு நாவல் அது. இந்த நாவலின் முதல் பகுதியே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்படி ஒரு கற்பனையோடு ஒருவன் 1919ஆம் ஆண்டு எழுதியிருக்க முடியும் என்பதே எனக்கு வியப்பாக இருக்கிறது. பொதிகைமலை சாரலில் குற்றாலத்திற்கு அருகே வேளாண்குடி என்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு ஒரு நாள் பூகம்பம் வந்தது. பூகம்பம் ஒரு ஊருக்கு மட்டும் வருமா? ஆனால் நாவலாசிரியர் எழுதுறான், வேளாண்குடி என்கிற கிராமம் இருந்தது, ஒரு நாள் அந்த ஊருக்கு பூகம்பம் வந்தது. ஊரின் மற்ற பகுதிகள் எல்லாம் அப்படியே இருக்க நீங்கள் கவனிக்க வேண்டும். ஊரின் மற்ற பகுதிகள் எல்லாம் அப்படியே இருக்க பூகம்பத்தால் அக்ரஹாரம் மட்டும் அழிந்து போனது என்று எழுதினார். அக்ரஹாரம் மட்டும் அழிந்து போகிற ஒரு பூகம்பம் வருமா? அவர் கற்பனை செய்தார். ஏன்? பிறப்பால் பிராமணராக இருந்தும் தன் சமூகத்தில் தன் சாதியில் பிறந்த உயர்ந்தவர்களை கொண்டாடிய அதே பாரதி தன் சாதிக்குள்ளே இருந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் மனிதராக இருந்தார் என்பதாலே தான் ஊருக்குள் வந்த பூகம்பம் அக்ரஹாரத்தை மட்டும் அழித்தது என்று எழுதினார். 86 பக்கங்கள் தான் அந்த நாவலில் எழுதியிருந்தார். அதை முழுமையாக எழுதுவதற்கு முன்பு அவர் இறந்து போனார், காலமானார். எனவே நாவலின் முழு பகுதி நமக்கு கிடைக்கவில்லை. முழுமை பெறாத ஒரு நாவல் ஆசிரியர் துவக்கி பாதியிலேயே நிறுத்திவிட்ட நாவல் மட்டும்தான் கிடைக்கிறது. So he is a short story writer, he is a poet, he is an editor, he is a journalist, he is a novelist, then what? He is a patriot. அது உங்களுக்கு தெரியும். மாபெரும் தேசபக்த கனலை உண்டாக்கியவர் அவர். He is a great translator. பக்கிம் சந்தரின் வந்தே மாதர கவிதையை தமிழில் முதலில் மொழிபெயர்த்தது பாரதி. ஜாரே ஜஹான் சே அச்சா ஹே இந்துஸ்தான் ஹமாரா என்கிற மகாகவி இக்பாலின் கவிதைத்தான் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று தமிழுக்கு கொண்டு வந்ததும் பாரதி தான். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் பெயர்த்தல் வேண்டும் என்று எழுதியதோடு நிற்கவில்லை. தாகூரின் கதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். தெலுங்கு மகாகவிகளின் கவிதையை தமிழில் மொழிபெயர்க்கிறார். வங்க மொழியிலே எழுதப்பட்ட ஒரு பாடலை தமிழில் மொழிபெயர்க்கிறார். நீங்கள் சொன்னால் வியந்து போவீர்கள், ஆச்சரியப்பட்டு போவீர்கள். பிரெஞ்சு இந்தியாவிலே இருந்த ஒரு ரஷ்ய அகதியின் உதவியை வைத்துக் கொண்டு லியோ டால்ஸ்டாய் அன்றைக்கு சோவியத் யூனியனிலே இருந்த மென்சிவிக்குகளுக்கு எழுதிய ஒரு கடிதத்தை அவர் உதவியோடு படித்து தமிழில் மொழிபெயர்த்து ஒரு புத்தகமாக போடுகிறார்.
ருஷ்யாவில் பென்சில்களுக்கு எழுதிய கடிதமும் இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையின் கீழ் இருந்த மிதவாதிகளுக்கும் அது பொருந்துகிறது என்பதால் டால்ஸ்டாய் எழுதிய கடிதத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறார். He is a translator. பத்திரிகையின் ஆசிரியராக அன்றாடம் தினசரி ராய்டார் செய்திக்குறிப்பின் வழியாக வந்த அனைத்து செய்திக்குறிப்புகளையும் மேசையில் அமர்ந்து எழுதி 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 மொழிபெயர்த்து குவித்திருக்கிறார் உரைநடையில். அவரது இந்தியா பத்திரிகையிலும் சுதேசமித்திரன் பத்திரிகையிலும் அவர் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு மட்டும் 1000 பக்கங்களை தாண்டுகிறது. இத்தனைக்கும் பாரதியார் பெரும்பாலும் பென்சிலால் தான் எழுதுவாராம். அதுவும் பெருமாள் செட்டி பென்சில் என்று பக்கத்திலே இருந்து பார்த்தவர்கள் எழுதுகிறார்கள். அன்றைக்கு சென்னையில் பிரபலமாக இருந்த ஒரு கடையிலே இருக்கிற பென்சில் தான் அவருக்கு பிடிக்கும். ஒரு பென்சில் எப்பவும் உங்களுக்கெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், நேரு தான் எப்பவும் ரோஜாவை மார்பிலேயே வைத்துக் கொண்டிருப்பார் என்று. நேருக்கு முன்பாகவே எப்போதும் கிடைத்த அன்று பூத்த ஒரு மலரை தன் கோட்டுப்பையில் எப்போதும் வைத்திருந்த பழக்கமுடையவராக பாரதியார் தான் இருந்தார். ஒரு மொழிபெயர்ப்பாளராக, ஒரு ஆசிரியராக, ஒரு பத்திரிகை ஆசிரியராக, ஒரு சிறுகதை எழுத்தாளனாக, ஒரு நாவலாசிரியனாக, குழந்தை இலக்கியத்தை துவக்கி வைத்தவனாக, பக்தி இலக்கியத்தில் மாற்றங்களை செய்தவனாக, உரைநடைகளுக்கு பெரும் கொடை செய்த இவ்வளவும் செய்த பாரதி இயற்கையை நேசித்தவனாகவும் காதலித்தவனாகவும் இருந்திருக்கிறான். கிரேட் லவர் ஆஃப் நேச்சர், கிரேட் லவர் ஆஃப் பேர்ட்ஸ். குயில் பாட்டு என்று இருக்கிறது, நீங்கள் படிக்க வேண்டும் அதை. குயில் பாட்டு மட்டும் இல்லை, 1911ஆம் ஆண்டு தமிழில் நல வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு புதன்கிழமை இரவு புதுச்சேரியை ஒரு மாபெரும் புயல் தாக்குகிறது. நல வருடம் கார்த்திகை மாதம் புதன்கிழமை இரவு என்ற பாரதியே தேதியிட்டு எழுதிய ஒரு கவிதை அது. பாரதி தேதியிட்டு எழுதிய ஒரே கவிதை அது. அன்றைக்கு புதுச்சேரியை தாக்கிய புயலை பற்றி பாரதியார் எழுதுகிறார். காற்றடிக்குது, கடல் குமுறுது, கண்ணை விழிப்பாய் நாயகனே என்று துவங்குகிற ஒரு அழகான பாடல் அது. புயலின் தீவிரத்தை எழுதுகிற பாடல். எல்லா மரங்களும் சாய்ந்து விடுகிறது. மரங்கள் சாய்ந்தால் என்ன ஆகும்? மரங்களில் இருந்த பறவைகளின் கூடுகளும் தரையில் வீழ்ந்துபடும். தொடர்ந்த மழையில் பறவைகள் இறந்து கிடக்கிறது சாலையில். புயல் ஓய்ந்து விட்டது. தங்களுக்கு நிவாரணம் தேடி மனிதர்கள் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே உணவு கிடைக்கும், எங்கே தங்குமிடம் கிடைக்கும், எங்கே ஆடை கிடைக்கும் என்று மனிதர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். கனகலிங்கம் என்கிற பாரதியின் சீடர் எழுதுகிறார், ஊரே தன் உணவுக்கும் தன் உடைக்கும் தன் இருப்பிடத்திற்கும் அலைந்து கொண்டிருந்த போது பாரதியார் மட்டும் புதுச்சேரியின் வீதிகளிலே நடந்து போய் இறந்து கிடந்த அனைத்து பறவைகளின் உடல்களையும் சேகரித்து பிழைத்திருந்த ஒரே ஒரு தென்னந்தோப்புக்கு பக்கத்திலே ஒரு குழியை தானே நண்பர்களின் உதவியோடு தோண்டி இறந்து போன மனிதர்களை மட்டும் மனிதர்கள் மதிக்கிற ஒரு சமூகத்தில் வாழ்வதால் பயனில்லை. நம்மோடு வாழ்ந்த பறவைகளுக்கும் மரணத்திற்கு பிறகு உரிய இடம் கிடைக்க வேண்டும் என்று வீதியில் கடந்த பறவைகளின் உடல்களை எல்லாம் ஒரு ஆளாக சுமந்து சேகரித்து கொண்டு போய் அவைகளை புதைத்து அவைகளுக்கு நல்லடக்கம் செய்தவன்தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினான். பாடுவதற்கான தகுதியும் யோக்கியதையும் பெற்றவனாக இருந்தான். அப்படி ஒரு வாழ்க்கை. நாட்டிலும் இருந்தும் பாரதியார் எப்பவுமே சீரியஸா இருந்தாரா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இன்னும் சில பேர் நமக்கு இருக்க ஆட்கள் இருக்கிறாங்க, யாரோடையும் பேச மாட்டான், ரொம்ப ரிசர்வ் டைப். அப்படின்னே ரிசர்வ்டு அப்படின்னு கேட்டாக்கா, நான் யார் கூடயும் பேச மாட்டேன். நீங்கள் உடனே எங்கள் வீட்டில் வந்து கேட்டு பாருங்கள், எங்கள் வீட்லேயே நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். நீ ஏன் உயிரோடு இருக்க? நோ யூஸ். விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை, விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவளுக்கு மொழி கொடுக்கவில்லை. மொழி நமக்குத்தான், நமக்குத்தான் மொழி. மொழியை வைத்துக்கொண்டு பேசாமல் இருந்தால் எப்படி? நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற ஒரு இடம், நாம் இருக்கிற ஒரு சபை, நாம் இருக்கிற ஒரு கூட்டம் உற்சாகமும் களிபொங்குகிற ஆற்றலும் கொண்டதாக இருக்க வேண்டும். ஏண்டா வந்தான்னு இருக்கக்கூடாது. சில பேர் வந்தான்னு நம்ம சந்தோஷத்தையும் கொண்டு போயிடுவான். அப்படி ஆட்களோட சேர்ந்துடவே நான்லாம் மாட்டேன். மனிதர்கள் ஒருவரை ஒரு பார்க்கிற போது உற்சாகமும் சந்தோஷமும் கற்பனையும் ஆற்றலும் கற்றதை பரிமாறிக்கொள்கிற உத்வேகம், படிக்கிற புத்தகங்களை பற்றி விவாதமாக அப்படி களை கட்டி தொலிக்கணும் ஒரு சபை.
அப்படி இருக்கணும். அப்படி ஒரு ஆளத்தான் இருக்கணும். உயிர் புள்ளவனா. செத்து போன பிறகு அசைக்க முடியுமா? அதை முடியாது. ஒரு பையன் எழுதுனான், ராமசாமி செத்து போனான். அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? வாழுதல். இந்த வாழ்தலை பாரதி நிகழ்த்தியிருக்கிறான். ஆம், சிறுகதைகள் எழுதி, நாவல் எழுதி, பத்திரிகைகள் நடத்தி, போலீசாரால் விரட்டப்பட்டு, சந்தாவை பறிகொடுத்து, குடும்பத்தின் உணவுக்கு கூட ஏற்பாடு செய்ய முடியாத கஷ்டம் இருந்து, மொழிபெயர்ப்புகளை செய்து, நாடெங்கும் பயணம் செய்து உரையாற்றி, he's a speaker, he's a translator, he's a novelist, short story writer, poet, patriot, எவ்வளவு டைமென்ஷன், இவ்வளவையும் தாண்டி he's a great human being. அவ்வளவு கலகலன்னு இருக்குமா அவர் இருக்கிற இடம். அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பார். தெருவில் ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்குமா, இளமையில் கல், பழைய ஆத்திசுடி, இளமையில் கல். பாரதியார் கேட்டுக்கொண்டே நண்பரோடு சொல்வாராம், இளமையில் கல், முதுமையில் மண் அப்படின்னு வாராம். நண்பர்களோடு நாடகத்துக்கு போகிறார். நாடகத்தில் இறுதி காட்சி. நாடகத்தில் கதாநாயகன் விஷம் அருந்தி விட்டு சாக வேண்டும் தான் காட்சி. பாரதியார் உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கார். அவன் விஷம் அருந்தி விட்டு ஒரு பாட்டு பாடுகிறான். எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள். அவன் இரண்டாவது பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். பாரதியார் எழுந்து சொல்கிறார், விஷம் அருந்தி விட்டா இல்லையா, செத்துப்போ. நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த பாரதியார் சொன்னார், விஷம் அருந்தி விட்டாயா இல்லையா, செத்துப்போ. நீ விஷத்தை கேவலப்படுத்துகிறாய். விஷத்தை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, உன் பாடலால் இசையை கேவலப்படுத்துகிறாய், செத்துப்போ. இது பாரதியார். சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் நகைச்சுவையின் உச்சத்திலே இருந்திருக்கிறார். அவர் முதன்முறையாக அவரை பார்ப்பதற்கு வாரா பார்க்க போகிறார். அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். புதுச்சேரியில் இருக்கிற பாரதியாரை பார்ப்பதற்கு வாரா போகிறார். பல மொழிகள் தெரிந்த பாரதியாரோடு எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்வது என்று இப்போதே அறிமுகப்படுத்தினால், ஆங்கிலத்தில் பேசினால்தான் மரியாதை என்று நம்புகிற ஒரு சமூக வாழ்க்கையில், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட ஒரு காலத்தில் பாரதியாரை பார்க்க போய்விட்டு பாரதியாரிடத்தில் அறிமுகப்படுத்திக் கொண்டு, ஐ ஆம் வா ராமசாமி ஃப்ரம் சென்னை என்னாரு. பாரதியார் திரும்பி போயிட்டார். ஆமா, பாரா பின்னாலேயே போனார். பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட பாரா சொன்னார், யாரோ ஆங்கிலம் அறிந்த அறிஞன் வந்திருக்கிறான், நமக்கு கட்டுப்படி ஆகாது என்று போய்விட்டார். அவருக்கு ஆங்கிலம் தெரியும். ஏனென்றால் ஆங்கிலம் அறிந்த அறிஞன் என்று ஏன் பாரதி கேலி செய்தார்? நீயும் தமிழன், நானும் தமிழன், சந்திக்கிற போது தமிழில் பேசிக்கொள்ளாமல் அந்நிய மொழியில் பேசிக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு அவமானமாக இல்லையா என்று பாராவின் முகத்தில் அடிப்பதற்கு பாரதியார் அதை செய்தார். பாரா தன் குறிப்பில் எழுதுகிறார், தன் வாழ்நாளில் பிறகு எப்போது பாரதியாரை பார்த்தாலும் தமிழை தவிர வேறு மொழியை நான் பேசியதே கிடையாது, பேச முடியாது, அனுமதிக்க மாட்டார். வீட்டில் அவர் சொன்னார், உங்க தாளாளர், சாப்பிடுவதற்கு அரிசி கிடையாது. மனைவி பக்கத்து வீட்டிலே குடியிருக்கிற வீடு கொடுத்த ராயர் வீட்டிலே போய் அரிசி வாங்குகிறார். அந்த ஆள் வீடும் கொடுத்துட்டு வாடகையும் இல்லாம அரிசியும் கொடுக்கிறான். கால் மேல் கால் போட்டு பாரதி அமர்ந்திருப்பார். வீட்டுக்கார செட்டியார் வருவார். ஒரு ராயர், பாரதியார் என்ன சொல்லும் அதிகாரமா கேட்பார். பாரதியார், வீட்டு வாடகை. பாரதியார் சொல்வார், இடிந்து விழும் நிலையிலிருக்கும் இந்த வீட்டில் குடியிருப்பதற்கு நீர் எனக்கு வாடகை கொடுக்க வேண்டும். செட்டியார் அவர் ஒன்றும் பேச மாட்டார். கவலைப்படாதே, இந்தியாவிற்கு சுயராஜ்யம் வரப்போகிறது, ஃப்ரீடம் வரப்போகுது, இந்தியாவிற்கு சுதந்திரம் வரப்போகிறது, அரசாங்க கஜானாவுக்கு செக் எழுதி கொடுக்கிறேன், போய் வாங்கிக் கொள்ளும். தன் விடுதலைக்காக போராடிய நாடு தன்னை காப்பாற்றும் என்று அவன் நம்பி இருக்கிறான். நாடு காப்பாற்றவில்லை. பக்கத்து வீட்டில் அவருக்கும் குழந்தைகளுக்கும் சமைப்பதற்காக அரிசி கைமாற்று வாங்கி கொண்டு வந்து வைக்கிறார் செல்லம்மா. அந்த அரிசியை முற்றத்தில் தூக்கி இறைக்கிறார், குருவிகள் சாப்பிடட்டும் என்று. குருவிகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற இவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். சிட்டுக்குருவியை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், நீங்க படிக்கணும். நீங்களும் நானும் பார்க்க அல்லது பார்க்க முடியாமல் போன சிட்டுக்குருவிகளை பற்றி ஒரு கட்டுரை. பட்டு போன்ற தேகம், நெல்மணி போன்ற மூக்கு என்று ஆரம்பிக்கும் கட்டுரை. அந்த கட்டுரையை நீங்கள் படித்தால் கண்முன்னே ஒரு சிட்டுக்குருவி தோன்றி பறப்பதை நீங்கள் தடுக்கவே முடியாது. உங்களுக்கு கற்பனையும் ஆற்றலும் வாசிக்கும் திறனும் ஈடுபாடும் இருந்தால், இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது. இல்லாவிட்டால் கண்ணில் ஒன்றும் பறக்காது. அது ஒரு ஈடுபாடு என்ன, அப்படி அது ஒரு வேலை. அது வந்து என்ன, அப்படி குழந்தைகளுக்கு விருப்பமாக ஒரு தாய் சமைப்பதை போல
அப்படியாது. குழந்தைகள் உண்ண வேண்டும் என்று விருப்பமாக ஒரு தாய் சமைப்பதை போல, குழந்தை கேட்டதையெல்லாம் வாங்கி தர வேண்டும் என்று அலுவலகத்தில் போய் ஒடிய வேலை செய்கிற ஒரு தகப்பனை போல, கடவுளிடமிருந்து எதையாவது வாங்கிய பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உருகி உருகி கடவுளுக்கு அர்ச்சனை செய்கிற ஒரு பக்தனை போல படிக்கணும். ஆமா, இன்னும் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள உதாரணம் சொல்லுகிறேன். மனமெல்லாம் நிறைந்து கனவெல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு காதலியின் முன்பு மண்டியிட்டு கிடப்பதை போல, ஒரு 14ஆம் நூற்றாண்டு இளவரசனை போல அப்படி படிக்கணும். அப்படி பார்த்தார். குருவிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. குருவியை பற்றி ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காரு. இந்த அம்மா உள்ளே போயிட்டு வந்து பார்க்குறாங்க. அவரும் குழந்தைகளும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வாங்கி வைத்திருந்த குருவி அரிசி முற்றத்தில் இறைந்து கிடக்கிறது. 10-15 குருவிகள் சாப்பிடுகிறது. பதறி போய் செல்லம்மா கேட்கிறார், நீங்களும் பிள்ளைகளும் சாப்பிடணும்னு வாங்கி வச்சேன், இப்படி அநியாயமா இறைச்சிட்டேளே. பாரதியார் ஒன்றும் சொல்லவில்லை. அங்கேதான் அந்த மகாகவியை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். உண்பதற்கு ஏதாவது கிடைத்தால் யாருக்கும் தெரியாமல் உண்ணுகிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு கவளம் கூட கிடைத்து விட்டால் ஒழித்து வைத்துக் கொள்கிற கீழ்மை புத்தி நமக்கு இருக்கிறது. எனக்கு இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பேசுவதன் வழியே, ஒவ்வொரு முறையும் படிப்பதன் வழியே, ஒவ்வொரு முறையும் மகான்களை பற்றி, மாபெரும் மனிதர்களை பற்றி சிந்திப்பதன் வழியே மனதில் குவிந்திருக்கிற அழுக்கை நாம் கழுவி கொண்டே இருக்கிறோம். ஒன்று கிடைத்தால் பதுக்கி வைக்கலாம் என்று தோன்றுகிறது, ஒழித்து வைத்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. பசித்த உணவு, 2 பெண் குழந்தைகள், சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு வீட்டில் கிடைத்த அரிசியை குருவிகளுக்கு இறைத்துவிட்டு ஒரு கவிஞன் அமர்ந்திருக்கிறான். மனைவி அவனை போல் படித்தவள் இல்லை. 7 வயதில் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த பேதை. அந்த அம்மாவுக்கும் பாரதியாருக்கும் கல்யாணம் நடக்கிற போது அந்த பெண் குழந்தைக்கு வயது 7, பாரதியாருக்கு வயது 14. இந்தியாவின் வரலாறு அவ்வளவு துரதிருஷ்டம் வாய்ந்தது. 1930ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்திய அரசியலில் இருந்த எல்லா தலைவர்களின் பட்டியலை எடுத்துக்கொண்டாலும் எல்லோருக்கும் குழந்தை திருமணம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ஈவே ராமசாமி நாயக்கர், திலகர், பாரதி, வஉசி என்று almost 90% of the freedom women leaders were happened to meet the child marriage. 14 வயது பாரதிக்கு 7 வயது செல்லமாக வாழ்க்கைப்பட்ட செல்லம்மா கண்ணீரோடு கேட்டார், நீங்களும் குழந்தைகளும் சாப்பிடணும்னு வாங்கி வச்சிருந்தேன், இப்படி இறைச்சிட்டே. பாரதியார் சொன்னார், அடி செல்லம்மா, நீ இதை சமைத்திருந்தால் நீ, நான், நம் குழந்தைகள் என்று 4 பேர் மட்டுமே சாப்பிட்டிருக்க முடியும். ஒரு மகாகவிஞனின் சிந்தனை பாருங்கள். நீ இதை சமைத்திருந்தால் நீ, நான், நம் குழந்தைகள் என்று 4 பேர் மட்டுமே சாப்பிட்டிருக்க முடியும். இதோ பார் செல்லம்மா, 10-15 ஜீவன்கள் ஆனந்தமாய் சாப்பிட்டு கொண்டிருப்பதை. செல்லம்மா, உனக்கு இயற்கையின் ரகசியம் தெரியுமா செல்லம்மா? இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை செல்லம்மா. யோசித்து பார். பாரதி சொன்னான், இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை செல்லம்மா, அவைகளை நாமன்றி யார் காப்பது செல்லம்மா என்று சொன்னான். அவனால்தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாட முடிந்தது. இயற்கையை பாடியவன், எல்லா உயிர்களையும் நேசித்தவன். யானை மிதித்தவர் இறந்து போனார் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாடப்புத்தகத்திலே கூட எழுதுகிறார்கள். ஒருபோதும் இல்லை, யானை மிதித்து அவர் சாகவே இல்லை. யானை அவரை தள்ளியது, யானை அவரை மிதிக்கவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் அவர் வாழ்நாளில் நடைபெறவே இல்லை. யானை அவரை தள்ளியது, மதம் பிடித்திருந்த யானை அவரை தள்ளியது. யானை மிதித்தால் யாராலும் பிழைக்க முடியாது, அதிலும் பாரதியாரால் நிச்சயம் முடியாது. என்றால் ஒரு மெலிந்த தேகம் உடையவர். சட்டை இல்லாமல் பாரதியாரை வாழ்நாளில் யாரும் பார்த்ததே கிடையாது, செல்லம்மாவை தவிர. பாரதி இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சிக்கு ஒரு முறை போயிருந்த செல்லம்மாவை பார்க்க போன பாரதியின் சீடரான கனக சுப்புரத்தினம் என்று அறியப்பட்ட பாரதிதாசன் செல்லம்மா பாரதியை பார்த்த உடனேயே 6 அடி 4 அங்குல உயரமும் 6 அடி 4 அங்குல உயரமும் பரந்த உடல் பயிற்சி செய்த கட்டான கட்டுமஸ்தான உடலும் கொண்ட பாரதூரமான கம்பீரமான பாரதிதாசன் மெலிந்த உடலோடு நின்ற செல்லம்மாவின் முன்பு சாஷ்டாங்கமாக தரையில் மேனி முழுவதும் படவிழுந்து கும்பிட்டார். வெளியே வந்ததும் நண்பர்கள் கேட்டார்கள், சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கிறீர்கள், ஒரு பெண்ணின் காலில் இப்படி விழுந்து நீங்கள் கும்பிடலாமா என்று நண்பர்கள் கேலி செய்த போது கண்ணீரோடு பாரதிதாசன் சொன்னார், ஓ உனக்கெல்லாம் என்னையா தெரியும், இந்த உலகத்திலேயே
எங்க ஐயரை சட்டை இல்லாம பார்த்த ஒரே மனுஷி அவ மட்டும் தாயா, அவளை கும்பிடாம இந்த உலகத்தில் நான் யாரை கும்பிட போகிறேன் என்று சொல்கிற அளவிற்கு மெலிந்த தேகத்தோடு எப்போதும் ஒரு கோட்டு போட்டு தன் உடலை மூடி வைத்திருந்த பாரதியை யானை மிதிக்கவில்லை. யானைக்கு மதம் பிடித்திருந்தது. தெரியாமல் பாரதி அருகே போனாள். ஏன் போனார்? திருவல்லிக்கேணி கோவிலுக்குள் எப்போது போனாலும் கோவிலில் அர்ச்சகர்கள் பாரதியாரை பார்த்தது வணக்கம் தெரிவித்து தேங்காயும் பழமும் கொடுப்பார்கள். தேங்காயும் பழத்தையும் எப்போதும் வீட்டுக்கு கொண்டு போகாமல் வெளியே போகிற போது யானைக்கு கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் பாரதியார். அவர் சென்னையில் இருந்தால், வீட்டில் இருந்தால் திருவல்லிக்கேணி கோவிலுக்கு போவார். கோவிலிருந்து வருகிற போது கோவிலில் தருகிற தேங்காயையும் பழத்தையும் யானைக்கு தந்து விடுவார். வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார். அப்படித்தான் அன்றைக்கும் போனார். யானைக்கு மதம் பிடித்திருந்து அவருக்கு தெரியாது. போய் தேங்காயும் பழமும் கொடுத்தார். யானை அவரை தள்ளி விட்டு விட்டது. கீழே விழுந்து விட்டார். உடன் வந்த குவளையூர் கிருஷ்ணமாச்சாரியார் என்ற அவருடைய நெருங்கிய நண்பர், அவரால் குவளைக்கண்ணன் என்று பாராட்டப்பட்டு புகழப்பட்டு ஒரு பாடலும் பெற்ற குவளையூர் கிருஷ்ணமாச்சாரியார் ஓடி வந்து பாரதியாரை எடுத்துக் கொள்கிறார். உடம்பில் கொஞ்சம் காயம் ஏற்படுகிறது பாரதியாருக்கு கீழே விழுந்ததால். வீட்டுக்கு போனது எல்லோரும் கோவிக்கிறார்கள். மதம் பிடித்த யானைக்கு பக்கத்தில் போகலாமா, நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கேட்கிறார்கள். யானை மிதித்திருந்தால் என்னாகும் என்று குவளையூர் கேட்கிறார். பாரதியார் சிரித்துக்கொண்டே சொல்கிறார், குவளை, உனக்கு உண்மை தெரியாது. மதம் பிடித்திருந்ததால் அது தள்ளுகிற போது நான் யார் என்று அதற்கு தெரியவில்லை. தள்ளி நான் கீழே விழுந்த பிறகு அது நான் என்று தெரிந்து கொண்டது. அதனால்தான் அது என்னை மிதிக்கவில்லை. பாரதி அடுத்த வார்த்தை சொல்கிறார், கஜராஜன் ஒருபோதும் கவிராஜனை மிதிக்க மாட்டான். குவளை, பாரதி இந்த நம்பிக்கையோடு தான் வாழ்ந்தவன். யானை தள்ளி விட்டது, மிதிக்கவில்லை. உடம்பில் ஏற்பட்ட காயங்கள் குணமடைந்து அடுத்து 6 மாதங்களுக்கு பிறகுதான் பாரதி காலமாகிறார். இந்த 6 மாத காலத்திற்குள்ளும் தமிழகமெங்கும் பயணம் செய்கிறார். நான் குறிப்பிட்ட 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி காலமாவதற்கு 20 நாட்களுக்கு முன்பு இறுதியாக அவர் ஈரோட்டுக்கு வருகிறார். ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கருங்கல் பாளையம் என்கிற ஒரு ஊரில் ஒரு நூலகத்தை திறந்து வைக்கிறார். ஒரு நூலகத்தை திறந்து வைத்துவிட்டு மனிதனுக்கு மரணமில்லை என்கிற தலைப்பில் உரையாற்றுகிறார். அந்த உரையாற்றி விட்டு போன பிறகு அவருக்கு உடல்நலம் குன்றுகிறது. கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. மருந்து கொடுக்கிறார்கள், கொஞ்சம் குணமடைகிறார். மீண்டும் உடல்நலம் சீர்கெடுகிறது. மருந்து கொடுக்கிறார்கள். பாரதி மருந்துண்ண மறுக்கிறார். எல்லோரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். பாரதி இறுதி வரை மருந்து உண்ணவில்லை. மருந்து உண்ண மறுத்து பாரதி 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி அதிகாலை காலமானார். அவர் இறுதியாக கலந்து கொண்ட கூட்டம் ஈரோட்டில் கருங்கல் பாளையத்தில். இன்றைக்கும் அருமைக்குரிய நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் ஒவ்வொரு ஆண்டும் கருங்கல் பாளையத்தில் அந்த நினைவை கொண்டாடுவதற்கான விழாவை நடத்துகிறார். நான் போயிருக்கிறேன் கருங்கல் பாளையத்திற்கு. பாரதி திறந்து வைத்த அந்த நூலகத்தை பார்த்திருக்கிறேன். நான் போயிருக்கிறேன் புதுச்சேரிக்கு, துளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் பாரதி குடியிருந்த அந்த வீட்டை பார்ப்பதற்கு. நான் போயிருக்கிறேன் திருவல்லிக்கேணிக்கு, பாரதி வாழ்ந்த இல்லத்தை பார்ப்பதற்கு. நான் போயிருக்கிறேன் எட்டயபுரத்திற்கு, அவன் பிறந்த இடத்தை பார்ப்பதற்கு. அந்த வீட்டுக்குள் போன போது இருண்ட ஒரு இடத்தை காண்பித்து இருண்டு அந்த இடத்தை கைகாட்டி இது பாரதி பிறந்த இடம் என்றார்கள். 20ஆம் நூற்றாண்டின் கவிதை சூரியன், 20ஆம் நூற்றாண்டின் ஞான விளக்கு, பெண் விடுதலையை பாடிய, தமிழில் மொழிபெயர்ப்பு செய்த, சிறுகதை எழுதிய, நாவல் புனைந்த, புதுக்கவிதை எழுதிய, பக்தி இலக்கியத்திலும் மாற்றம் செய்த, அனைத்துக்கும் மேலாக மானுடம் போற்றிய பாராடிய, இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய ஒரு மகாகவி பிறந்த இடமென்று ஒரு சிறிய இருண்ட இடத்தை தான் காட்டினார்கள். அந்த சிறிய இழைத்த தெருவில் அந்த இருண்ட இடத்திலிருந்து புறப்பட்ட ஞான ஒளியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்த வரையில் ஒரு பாரதி வெறும் கவிஞன் இல்லை, மாபெரும் வல்லமை மிக்க ஒரு மனிதன், மாபெரும் ஆளுமை மிக்க ஒரு மனிதன். தன் வாழ்நாளில் தனது திறன்களை, ஆற்றல்களை பன்முகமாக வெளிப்படுத்தியவர். அப்படி பன்முக ஆற்றல் உள்ளவர்களாக நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினால், உங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் பாரதியை வாசிப்பதன் வழியே அதை மிக எளிதாக அடைய முடியும் என்பதை என் அனுபவத்திலே இருந்து, என் அனுபவ உண்மையாக சொல்கிறேன். நான் கதைகள் எழுதுகிறேன், பரிசு பெற்றிருக்கிறேன்.
தற்பெருமையாக சொல்லவில்லை, தகவலாக சொல்கிறேன், கம்பீரமாக சொல்கிறேன், ஞானச்செருக்கோடு சொல்கிறேன். சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன், தமிழில் உயர்ந்த பரிசுகளை பெற்றிருக்கிறேன், ஆவணப்படங்கள் இயக்கியிருக்கிறேன், இந்தியாவின் சர்வதேசிய விருதுகளை பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு திரைப்படம் ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கிறேன், ஏப்ரல் மாதம் அது வெளியாகும். மீண்டும் ஒரு ஆவணப்படம் இயக்குவேன், குறும்படங்களை இயக்குகிறேன். இப்படி மதிப்பிற்குரிய மனிதர்கள் அழைக்கிற இடங்களில் மதிப்புமிக்க உங்களை சந்தித்து உரையாடுவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறேன். இந்த ஆற்றல்களை எல்லாம் நான் வளர்த்து கொண்டது, பெற்றுக்கொண்டது, உருவாக்கி கொண்டது, இனியும் வளர்க்கவும் விரும்புவது பாரதியிடமிருந்துதான். நான் இப்போதும் என் பயணத்தில், இப்போது நீங்கள் வந்து பார்த்தாலும் என் பயணத்திற்கான பெட்டியில் இருக்கிற 10-12 புத்தகங்களில் பாரதி எப்போதும் இருக்கிறான். பாரதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் மேற்கொள்ள மாட்டேன். ஏனெனில் வாழ்வது எப்படி என்பதும், கம்பீரமாக வாழ்வது எப்படி என்பதும், எதற்கும் அஞ்சாமல் வாழ்வது எப்படி என்றும், தலை நிமிர்ந்து வாழ்வது எப்படி என்றும், ஞான செருக்கோடு வாழ்வது எப்படி என்றும் ஒரு வாழ்க்கையை அந்த ஞான குரு எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறான். அதை நீங்கள் பயில வேண்டும். அவனை பயில்வதன் வழியே நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பாரதியை நேசிக்கிறவனாக, பாரதியின் குழந்தையாக இவ்வளவு நேரம் பேசியதையெல்லாம் கடந்து சொல்கிறேன். மிகுந்த பணிவோடு வயதையெல்லாம் கடந்து தலை தாழ்ந்து குனிந்து வணங்கி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பாரதியை வாசியுங்கள், பாரதியை படியுங்கள், பாரதியை அறிந்து கொள்ளுங்கள். கம்பீரமும் ஞானமும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் நீங்கள் பெறுவீர்கள். அத்தகைய மனிதர்களாக, தேசபக்தி உள்ள பிரஜைகளாக, நேர்மை உள்ள பிரஜைகளாக, கம்பீரமான மனிதர்களாக, சுதந்திரம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டவர்களாக, அது ரொம்ப முக்கியமானது. செய்ய நினைப்பதை எல்லாம் செய்ய விரும்புவதன் பெயர் சுதந்திரம் அல்ல. செய்ய நினைப்பதை எல்லாம் செய்வதன் பெயர் சுதந்திரம் அல்ல, அது அராஜகம். செய்ய நினைப்பதை எல்லாம் செய்ய நினைப்பது சுதந்திரம் அல்ல, அது பொறுக்கித்தனம், அது லும்பனஸ். பின் எது சுதந்திரம்? பின் எது சுதந்திரம்? எதை செய்தால் என் சுயமரியாதைக்கு இழுக்கோ, எதை செய்தால் எனக்கு அவமானமோ, எது செய்தால் எனக்கு கேடோ, எது செய்தால் நான் தலைகுனிந்து போவேனோ அதை செய்ய மறுக்கிற உரிமையின் பெயர் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நீங்கள் கற்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் நிறைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வை இந்த வழியிலே இருந்து நீங்கள் பெற முடியும். அதைத்தான் பாரதி எழுதினான். நேர்பட பேசு, நொந்தது சாகும், நிமிர்ந்து நில், கோல் கை கொண்டு வாழ், கீழோர்க்கு அஞ்சேல், வேதம் புதுமை செய், அச்சம் தவிர், ஆண்மை தவறேல். இவ்வளவும் என்ன? இந்த குரலுக்கு பின்னே இருப்பது சுதந்திரமாக. உலகின் விலை உயர்ந்தது எது? சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு சுதந்திரம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்வதற்கு பாரதி உங்களுக்கு வழிகாட்டுவான். மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லோரையும் தலை தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறேன். பாரதியோடு பயணம் செய்யுங்கள், பாரதியை படியுங்கள். நன்றி, வணக்கம். நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி மிகுந்த பெருமிதத்தோடு குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த மாதம்தான் எனக்கு இவர்களை எல்லாம் தெரியும். டிசம்பர் 14ஆம் தேதி கோவையில் நடந்த பாரதி பாசறை விழாவுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த விழாவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு கோவையில் இருந்த ஒரு 1000 குழந்தைகளுக்கு பாரதியை போல் வேடமிட்டு 1000 குழந்தைகளை ஊர்வலமாக வரச் செய்து 1000 குழந்தையின் மனதிலும் ஒரு கணம் தன்னை பாரதியாய் உணரச் செய்து அதை ஒரு புகைப்படமாக எடுத்து 3ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த போது எங்களுக்கு பரிசாக கொடுத்தார்கள். நான் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறேன், என் அலுவலகத்தில் இருக்கிறது. ஆனால் வருபவர்கள் எல்லாம் கேட்கிற மாதிரி என் மேசையில் 2 மாதமாக நீங்கள் கொடுத்த 1000 குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். ஏனெனில் எட்டயபுரத்தில் பிறந்த ஒரு குழந்தையே பாரதியாகி இவ்வளவு பெரிய ஆளுமையை உலகத்திற்கு தர முடியும் என்றால், நீங்கள் கனவு காண்பது போல் 1000 குழந்தைகளில் இன்னும் ஒரு பாரதி காண கிடைத்தால் எவ்வளவு பெரிய வரம். அந்த டிசம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள்? நாம் கோவையில் விழா நடத்தினால் விழாவுக்கு வருகிறவர்கள் மட்டும்தான் பாரதியை அறிந்து கொண்டு போகிறார்கள். எனவே கல்லூரி மாணவர்கள் பாரதியை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் நடத்துகிற இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு பதிலாக
அவர்கள் இருக்கிற இடத்திற்கே போய் பாரதியை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த விழாவை ஏற்பாடு செய்தார்கள். உண்மையில் சொல்லப்போனால் அவர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியினரில் இது இரண்டாவது நிகழ்ச்சி. கடந்த மாதம் வேறொரு கல்லூரியில் வேறொரு ஆளுமையை அழைத்து வந்து பாரதி விழாவை நடத்திவிட்டார்கள். இரண்டாவது மாதம் இந்த கல்லூரியில் உங்களோடு பாரதியை பேசும் அரிய வாய்ப்பை, பெருமைக்குரிய மதிப்பை எனக்கு அவர்கள் அளித்தார்கள். நான் அவர்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். பாரதி பாசறைக்கு மட்டும் அல்ல, உங்கள் தாளாளருக்கு, அவர் இன்றைக்கு எங்களுக்கு அளித்த உபசரிப்புக்கு. காலையில் உணவு அன்றாடம் சாப்பிடுகிறோம். ஆனால் ஒரு உணவு பரிமாறப்பெறும் முறை, பரிமாறுகிற போது பக்கத்தில் இருந்து ஒரு மனிதர் நமக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து செய்கிற முறை. சார் தேங்க்ஸ். ஒருவேளை நான் உங்களுக்கு உங்களுக்கு புரியும், எல்லாருக்கும் புரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு அவர் எங்களை கவனித்து உபசரித்து அன்பு காட்டிய உடனேயே நான் ஜான் கிடத்தில் சொன்னேன், சாப்பிட்டால் வயிறு குளிர்ந்து போகும் என்று நினைக்காதே ஜான், உச்சி குளிர்ந்து போயிருக்கிறது என்று சொன்னேன். கை கழுவுகிற போது நான் எங்கள் அம்மாவை நினைத்து கொண்டேன். ரொம்ப சின்ன வயதில் நான் அவளை இழந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு அம்மாவை நினைத்து கொண்டேன். ஏன்னா ஒருவேளை இன்றைக்கு அம்மா இருந்து கூட வந்திருந்தால், மகனுக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்திருந்தால் அவள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள் என்று அம்மா இல்லாத குறையை இன்றைக்கு உணர்ந்தேன். உங்கள் அன்பினால் திக்குமுக்காடு செய்தீர்கள். மனமார்ந்த நன்றி. பாரதியை ஒரு தலைமுறைக்கு கொண்டு போகிற மாபெரும் பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். வாசலிலேயே மாலை போட்டு வரவேற்றார்கள், உணவு கொடுத்தார்கள், பரிசு கொடுத்தார்கள், பூ கொடுத்தார்கள். இதைத்தான் எல்லா கல்லூரிகளிலும் போகிறவர்களெல்லாம் செய்கிறார்கள். நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? உங்கள் அனுமதியோடு மகாகவி பாரதியை பற்றிய நான் எழுதிய ஒரு நூலையும் என்னுடைய சிறுகதை தொகுப்பு ஒன்றையும், எல்லாவற்றுக்கும் மேலாக அழகிய வண்ணத்தில் பாரதியின் கையெழுத்தோடு கூடிய ஒரு புகைப்படத்தையும் உங்கள் தாளாளருக்கும் பாரதி பேசறை நண்பர்களுக்கும் நான் அளிக்க விரும்புகிறேன். நீங்கள் பெரும் கரவலையோடு அதை அங்கீகரிக்க வேண்டும்.